ஹால குட்டி பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பார்க்கறது போல நம்மளை கேர் பண்ணுறாராம். அம்மா எப்படி குழந்தைய கேர் பண்ணுவாங்க, நீ பார்த்துருக்கியா? இந்த குழந்தை கொஞ்சம் அழுத உடனே இந்த குழந்தைக்கு இப்போ சாப்பாடு வேணும், பால் வேணும்னு சொல்லி உடனே மார்போடு அடைச்சி பால் கொடுப்பாங்க. சில சமயம் திடீர்னு அந்த குழந்தை கக்கா போயிட்டுன்னு ஏன் மற்றவங்களாம் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அம்மா அவங்க கை வச்சு உடனடியாக ஒரு நாப்கின் எடுத்து தொடச்சி அப்படியே சுத்தம் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட அம்மா துடிச்சு போயிடுவாங்க. மற்றவங்க கூட என்னன்னு சொல்லிட்டு இருந்து போயிடுவாங்க. ஆனால் தாய் அந்த பிள்ளைய கண்ணும் கருத்துமாக பார்ப்பாங்க. நைட்டு படுக்கும்போது, தூங்கும் பொழுது, இடையில நைட் நல்ல நடுராத்திரி அந்த பிள்ளை லேசாக அழும்பார், உடனே அம்மா அடிச்சுடுவாங்க, என்ன தொட்டில் ஆட்டி விடுவாங்க, என்ன ஆச்சு பிள்ளைக்குன்னு பார்ப்பாங்க. ஆண்டவரும் நம்மளை அதே மாதிரி தான் பார்க்குறாராம், அதை விட மேலே பார்க்குறாராம். அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை பார்க்குறாரோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மையும் பார்க்குறாரு. இப்படி ஒரு ஆண்டவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்க தானே? நீ ஆண்டவர் பிள்ளை தானே? பிபிஎஸ் போனேன், சண்டே ஸ்கூல் போனேன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட. கவலைப்படாத, ஆண்டவர் அவர் பிள்ளைகளை தாய் குழந்தையை பார்ப்ப போல பார்க்குறாராம். ஒன்றையும் அப்படி தான் பார்க்குறாரு. உனக்கும் அதே கேர் கொடுக்குறாரு. தாய் குழந்தை கொடுக்குற கேர் வந்து பெரிய கேர். ஒரு நல்ல ஆண்டவரை பற்றியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாய். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வருவதை கண்டீர்களே. உபாகமம் 1:31.